ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 31 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் பார்க்குறோம். இது வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 31. ஃபாலோயிங் இஸ் த டீடைல்ஸ் கம்ப்யூட் கரண்ட் அசட், குயிக் அசட் அண்ட் ஸ்டாக் மூணும் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரண்ட் லைபிலிட்டி 9 lakh, கரண்ட் ரேஷியோ 2.5, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ 2. ஸோ இது வந்து ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் 5 marks ஏ மார்க்லேயே கண்டிப்பாக வரும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஒரு நூலை எடுத்துட்டு அப்படின்னு டக்குன்னு போட்டுடலாம். எக்ஸசைஸ் 31ல் இல்லஸ்ட்ரேஷன் 31ல் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோ 2.5, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அசட்டும் கரண்ட் அசட், குயிக் அசட்டும் ஸ்டாக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வச்சு கரண்ட் அசட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ வச்சு குயிக் அசட்டையும் ஸ்டாக்கையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, கரண்ட் அசட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ calculation ஆஃப் கரண்ட் அசட். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னங்க நம்மளுக்கு, கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கலாங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. ஸோ கரண்ட் ரேஷியோ என்னங்க 2.5 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கரண்ட் அசட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கரண்ட் லயபிலிட்டி என்னங்க 9 lakh கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு கொடுத்தனா இது வந்து நம்மளுக்கு 2.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ எப்போவும் இது வந்து 1 இருந்தால் தான் இது அதே வேல்யூ வரும். அசம்ஷன் கரண்ட் அசட் வந்து 1 இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா இருக்குங்க 2.5 இருக்கும். அப்போ கரண்ட் அசட் வந்து நம்மளுக்கு 2.5, கரண்ட் லைபிலிட்டி வந்து 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது தெரியுது. இப்போ 1 எவ்வளவுனா 2.5 எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் அசட்ஸ் ஈக்குவல் டு 9 lakh வந்து 1க்கு அப்படின்னா 2.5க்கு எவ்வளவு? ஓகேவா? ஸோ 9 lakh into 2.5, 22,50,000 rupees, 22,50,000. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னங்க கரண்ட் அசட் கிடைச்சிருச்சா, 22,50,000 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுங்க, லிக்விட் அசட் கண்டுபிடிக்கலாமா இப்போ? ஸோ கேல்குலேஷன் ஆஃப் லிக்விட் அசட் கண்டுபிடிச்சிட்டா ஸ்டாக் கண்டுபிடிச்சிக்கலாம். லிக்விட் அசட்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருக்குது. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோட ஃபார்முலா எடுத்து எழுதிடலாமா? அப்போ ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ ஈக்குவல் டு லிக்விட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. இப்போ பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு தெரியும், இதுவும் தெரியும். ஜஸ்ட் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம அடுத்தது கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது என்னங்க நம்மளுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. லிக்விட் அசட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கரண்ட் அசட் நம்மளுக்கு, ஸோ கரண்ட் லயபிலிட்டி, ஸோ கரண்ட் லயபிலிட்டி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 9 lakh. அப்போ கரண்ட் லிக்விட் லயபிலிட்டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதை மட்டும் இந்த சைடில் வச்சிட்டோம்னா டிவைடில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போகும்போது இன்ட்டு வாய்க்கு 9 lakh. அப்போ என்ன வருங்க, 9 lakh இன்ட்டு 2 அப்படிங்கும்போது 18 lakh வருமா? இப்போ கரண்ட் லைபிலிட்டி ஈக்குவல் டு rupees 18 lakh. ஓகே, இப்போ 2 ஐட்டம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ calculation of stock.
ஸ்டாக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் அசட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ லிக்விட் அசட் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். லிக்விட் அசட் பிரித்து எழுதுன அப்படின்னா கரண்ட் அசட் மைனஸ் ஸ்டாக்கை தான் வந்து லிக்விட் அசட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு லிக்விட் அசட் தெரியும் எவ்வளோங்க, 18 lakh அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி கரண்ட் அசட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த டிஃப்ரென்ஸ் ஃபிகர் தான் என்னவா இருக்குங்க, லிக்விட் அசட்டாக இருக்குது. அப்போது ஸ்டாக். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டாக்கை மட்டும் இந்த சைடில் விட்டுடலாம். இதை பக்கம் கொண்டு வந்துடலாம். 18 lakh மைனஸ் 22,50,000. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 22,50,000 மைனஸ் பண்ணும்போது என்ன வருதுங்க, 4 lakh. நம்மளுக்கு 4,50,000 வருதா? 4,50,000 பாருங்கள், இங்கே தான் மைனஸில் இருக்குது. இப்போ இங்கே மைனஸ் ஸ்டாக். ஸோ மைனஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போது ஸ்டாக் ஈக்குவல் டு 4,50,000. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ கரண்ட் அசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் லயபிலிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்டாக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 3 தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.